ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. ஸ்டைல்னா ஸ்டைல் தான். அந்த ஸ்டைல்லாம் விட்டு விட முடியாது. பாஷா படம் செம்ம. ப்ரோ இப்போ எப்படி சொல்கிறது ப்ரோ, எங்கே பாருங்க ப்ரோ, ஏற்கனவே தலைவர் ரசிகர் தான், அவர் தான் ப்ரோ. லாஸ்ட் டைம் இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி தான் பாஷா ரிலீஸ்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். சரி வாடான்னு சொல்லிட்டு புக் பண்ணி போனோம். ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும், ஃப்ரெண்ட் சைடு எல்லாமே நான் தலைவர் ஃபேனு, ரொம்ப பயங்கரமான ஃபேனு. இப்போ என் ஃப்ரெண்டுங்கெல்லாம் அஜித், விஜய், தனுஷ் அந்த மாதிரி போயிட்டாங்க. என்ன பசங்களாம் கலாய்ப்பாங்க, என்னடா இன்னும் கிழவன் ரசிகர்னா இருக்கிறேன்னு. கிழவன் மாதிரி வந்து பாருங்கடா தளபதியை, என் தளபதியை. எனக்கு அவர் தளபதி ப்ரோ. நான் தளபதி சொல்லாமல் ஏற்கனவே நான் தளபதி படத்துக்கு வந்தேன், முத்து பாபா படத்துக்கு வந்தேன், இப்போ பாஷா படத்துக்காக வந்திருக்கேன். இப்போ வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணிட்டாங்க எங்கள் அப்பா வாடான்ட்டு, அதனால தான் நான் மிஸ் பண்ணிட்டு போகிறேன். நான் மெயினாக பார்த்ததுக்காகவே தலைவரை ரசிக்கிறதுக்காக தான். அதுவும் இல்லாமல் நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து நான் ஃபஸ்ட்டு தனுஷ் பண்ண இருந்தேன். எங்கள் அப்பா வந்து ரஜினி பற்றி ஒன்று சொல்ல பாஷாலாம் நான்லாம் ப்ரோ ஃபஸ்ட் டைம் கிடையாது பாஷா, நான் டிவியில் இதோட 10 தடவை பார்த்துட்டேன். பாஷா, முத்து, பாபா, படையப்பா, எஜமானு, இந்த தர்மதுரை எல்லா படத்தையும் பார்த்துட்டு இப்போ நான் பாஷா நான் பார்த்தே அவனுக்காக தான் வந்துட்டேன். மனசு ஃபுல்ஃபில்லாக முடிஞ்சிச்சு ப்ரோ. 75 வயசு ஆயிடுச்சு அவருக்கு. ப்ரோ அவரு என்ன ஸ்டைலு ப்ரோ, இப்போ கூலிக்காக தான் வெயிட் பண்ணுறோம் ப்ரோ. கூலி இருக்குது, ஜெயிலர் இருக்குது. இன்னும் பாருங்கள், நான் வரும், நீங்கள் அடுத்த இப்போ கூலிக்கு வருவீங்களா, 15th வருவீங்களா, நான் வந்து பார்க்குறேன், உங்களுக்கு வந்து பேட்டி கொடுக்குறேன் ப்ரோ. இங்கே வந்து நான் தலைவா ரஜினின்னு டேட்டு குத்தின்னு உங்களுக்கு வந்து பேட்டி கொடுக்குறேன் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே, இந்த 75 வயசுல இவ்வளோ எனர்ஜியாக இருக்காரு, எப்படி பார்க்குறீங்க ப்ரோ? அவர் என்னான்னு சொல்லிட்டு தெரில ப்ரோ, எனக்கு வார்த்தையே வரல நீங்கள் கேட்குற கேள்விலாம். அந்தமாரி ஆளு ப்ரோ அவர். ஓகே, டிடிஎஸ்ல தேட்டரில் அந்த ஆட்டோக்காரன் சாங்லாம் ஆட்டோக்காரன் 3 வாட்டி டான்ஸ் ஆடிச்சு ப்ரோ. நாங்கள் இன்னமும் அங்கே என் சீட்டு பக்கத்தில் வயசானவர், அந்த மனுஷன் ஒரு இதுக்கும் சொல்கிறாரு, தம்பி நான் தேட்டரில் நான் அந்த காலத்தில் ஆட்டோவை தூக்கின்னு வந்து மேலே வச்சாங்களா தேட்டரில், அவர் ஆடின ஆட்டம், நீ என்னப்பா வயசு பையன் ரஜினி ஃபேனுன்ற வந்து ஆடுப்பான்னு சொல்லி முன்னாடி இன்னும் போய் ஆட வச்சாரு ப்ரோ. வீடியோ காட்டணுமாண்ணா? இல்லை, அதான் எப்படி இருந்துச்சு அவங்க பேசும்போது? ஐயோ ப்ரோ, அந்த ஒரு சீனுக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் ப்ரோ, அந்த மாதிரி இருந்தது. நான் ரெஸ்ட் ரூமே போகல, இவன் தான் போய் பார்ப்பனே தான். நான் அது சீரியஸாக லிட்ரலி ஐ லாஸ்ட் மை மைண்ட் ப்ரோ. தேர் செம்ம பீஸ்ஃபுல்லாக நல்லா என்ஜாய் பண்ணுறது, நல்லா ஃபேமிலி வந்து பார்க்கலாம். ஏன்னா இப்போ எல்லா படமும் எல்லாம் புது படமாக பார்த்துன்னு இருக்கிறாங்க, வந்து ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். குட் மூவி, நைஸ். தங்கச்சியை தள்ளி விட்டோடனே தலைவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் ப்ரோ அதுதான் சொல்ல முடியாது. அது அவர் நின்றுக்கு அப்படியே உள்ளே போ. ஐயோ ப்ரோ, சீரியஸ்லி ஃபயர் ப்ரோ. நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி. செம்மையாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம், ஸோ இன்னும் தேட்டரில் ஹவுஸ்ஃபுல் ரீ ரிலீஸ் ஆகுது. ஆமாம், செம்மையாக இருந்துச்சு. அட்மாஸ்பியர் சூப்பராக இருந்தது. குழந்தைங்களாம் கூட என்ஜாய் பண்ணுறாங்க. ஓகே, இந்த படம் வரும்போது நீங்கள் பிறந்திருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ எப்படி 19 டிவியில் நிறைய தடவை அந்த படத்தை பார்த்துருக்காங்க. ஆமாம், பார்த்தாலும் இங்கே வந்து பார்க்கும்போது அது ஒரு செம்மையான ஃபீலிங்காக இருக்குது. நல்லா இருந்துச்சு, செம்மையாக இருக்குது. ஓகே, டிடிஎஸ்ல அந்த சாங்ஸ்லாம் கேட்குது, ஆட்டோக்காரன் சாங். அந்த எஃபெக்ட் சூப்பராக இருந்துச்சு. அது ஓல்டு சாங் மாதிரி, ஓல்டு வியூ மாதிரி எதுவுமே இல்லை. அந்த மூவி பார்க்கும்போது இங்கே தேட்டரில் செம்மையாக இருக்குது. அவங்க வந்து பார்க்கும்போது ஏதோ ஃபஸ்ட் டே மூவி இப்போ வந்து புதுசான மூவி வந்த மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்குற மாதிரி பிரச்சனை இல்லை. ஓகே, தலைவர் சினிமாவுக்கு வந்து 50 வருஷம் ஆச்சு. இந்த எனர்ஜி எப்படி பார்க்குறீங்க? இந்த நம்பர் 1ல இருக்காரு, இன்னும் அதை எப்படி பார்க்குறீங்க? என்ன சொல்கிறது, ஜெயிலர் கூலியெல்லாம் வருது, ஸோ அதோட எக்ஸ்பெக்டேஷன் அவங்களுக்கு இருக்கா? இருக்குது. அதை விட இன்னும் செம்மையாக இருக்குது. எல்லாருமே இப்போ கூலி தான் எதிர்பார்த்துட்ருக்காங்க. கண்டிப்பாக வந்து மறுபடியும் பார்ப்போம். இன்னமும் அவரோட ஃபேன்ஸ் வந்து குறையவே மாட்டாங்க. குழந்தைங்களா இனிமேல் வர ஜென்ரேஷன் கூட அவரோட ஃபேன்ஸாக தான் இருப்பாங்க. ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. 30 வருஷம் கழிச்சு தேட்டரில் வரும் தலைவர் படம் சும்மாவா, கேட்கவே வேணாம். அதே தலைவர் ஃபீவர் ஃபெர்வர் எல்லாமே உண்டு. என்ஜாய்டு. எப்படி பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? நீங்கள் 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் பார்த்து இது பயங்கர இம்ப்ரூவ்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க? சவுண்டு, மேஜராக சவுண்டு எல்லாமே ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் இட்ஸ் இம்ப்ரூவ்ட். அட்டகாசம். தேட்டரில் இன்னும் அட்டகாசமாக இருக்குது. வந்து இப்போ பார்க்கும்போது இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது. ஓகே, ஜெயிலருக்கும் பாஷாவுக்கு என்ன பெரிய டிஃபரன்ஸ்? ஜெயிலருக்கும் பாஷாவுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இது வேறு டைப், அது வேறு டைப்பு.
அவ்வளோதான். பாஷா வந்து என்றைக்குமே மறக்க முடியாது. ஓகே 50 இயர்ஸ் ஆயிடுச்சு ஆமாம். தலைவர். எது எந்த பொதுவாக சினி ஃபீல்டில் போது செலிப்ரேஷன் இருக்கும். படையப்பா டயத்தில் வந்து 25 இயர்ஸ் செலிப்ரேஷன் பண்ணுவோம். பட் இப்போ செலிப்ரேஷனில் என்ன காரணம்? புரியல. 50 வருஷம் ஃபுல் பண்ணியிருக்காரு. ஆமாம், செலிப்ரேஷன் எதுவும் பண்ணலையா? அது பண்ணணும். பண்ணுறவங்க பண்ணணும். ஓகே அந்த 50 தெரியவில்லை பண்ணணும். ஓகே இந்த 50 வயசுல இவ்வளோ எனர்ஜியாக இருக்காரு, எப்படி பார்க்கணும்? அதான் அவரோட ஸ்ட்ரென்த்து. கூலி சாங் கேட்டிங்களா? கூலி கேட்டிங்களா? கேட்டுக்கேன். எப்படி இருக்கு? ஃபைன், குட். என்னதான் பாஷா படம் தான், அது மாற்றவே முடியாது. ஸ்டைல் தான், அந்த ஸ்டைல்லாம் விட்டு விட முடியாது. பாஷா படம் செம்ம, அது எத்தனை வாட்டி வேணாலும் பார்க்கலாம். அந்த படத்தை மிஸ்ஸே சூப்பராக இருந்துச்சு. இந்த படம் வரும்போது நீங்கள் பிறந்திருந்தீங்களா? இந்த படம் வரும்போது நீங்கள் இருந்தீங்களா? ஆமாம், இல்லை படம் வரும்போது நான் கிடையாது, நான் அப்போ பிறகவே இல்லை. 1994 வந்திருக்கு படம், நான் 95 பாண்ட். செம்ம, சான்ஸே இல்லை. 30 இயர்ஸ் கழிச்சு தேட்டரில் பார்க்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை பழைய ஆள்லாம் வந்து பார்க்குறாங்களா, கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த மவுஸ்னு குறையாமல் இருக்குது. டிவியிலே பார்த்துருப்பீங்க. டிவியில் பார்த்தோன்னா பிக் ஸ்க்ரீனில் பார்க்க நல்லா இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு சாங் இருக்கும்ல, அதுதான் அல்டிமேட்டு. ஓகே என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்க? சேஞ்சஸ் இல்லை, ஐடியா இல்லை. ஓகே இல்லை எக்ஸ்ட்ரா மியூசிக்லாம் ஆட் பண்ணியிருக்காதா? டிடிஎஸ்? ஆமாம், அது என்னென்னா 2 வாட்டி போட்டாங்க. அந்த ஃபஸ்ட்டு சாங்கே 2 வாட்டி போட்டாங்க. அந்த பாட்டை வந்து நம்ம எப்படி சொல்கிறதுனா, இந்த ஆயுத பூஜை அப்போ பார்ப்போம். இப்போ இதை பார்க்கும்போது செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுங்க சாங்ஸ்? வேறு லெவலுக்கு, சான்ஸே இல்லை. ஓகே தேவா டைட்டில் கார்டு போட்டது என்னது? தேவா தான் ஃபஸ்ட்டு டைட்டில் கார்டு போட்டது. எப்படி பண்ணியிருக்காரு? உண்மையாக சொல்கிறேன், அல்டிமேட்டு. அந்த மாதிரி இப்போ இருக்க அந்த மாதிரி படம்லாம் வரவே வராது. சூப்பராக சான்ஸே இல்லை, அல்டிமேட். 50 இயர்ஸ்னு இந்த எனர்ஜியோட எப்படி பார்க்குறீங்க? என்னது? 50 இயர்ஸ் ஆச்சு, இந்த எனர்ஜி எப்படி பார்க்குறீங்க? நான் படம் பார்க்கும்போது சொல்லி தான் வந்தேன், அந்த படம் நடிக்கும்போது 44 வயசு. ஆனால் அப்படி தெரியவே இல்லை, ஸ்டைல் அந்த மாதிரி இருக்குது.